சென்னையில் நள்ளிரவில் காரில் பயணித்த பெண்களை மற்றொரு காரில் இளைஞர்கள் துரத்திய சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. தாம்பரம் அருகே காணத்தூர் பகுதியில் நள்ளிரவில் காரில் பயணித்த பெண்களை இளைஞர்கள் 2 கார்ல துரத்திய வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில இது தொடர்பான மற்றொரு சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பா பொலினோ காரில் அந்த பெண்கள் 3 பெண்கள், ஒரு ஆண் மற்றும் கை குழந்தையோடு அந்த காரில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது இந்த நபர்கள் சொகுசு காரில் கட்சி கொடி கட்டிய சொகுசு காரில் வந்த நபர்கள் பின்தொடர்ந்ததுனால அவர்கள் அலறி அடித்து காரை வேகமாக செல்வதும், ஒரு கார் அந்த டாடா சஃபாரி என்ற கார் முன்னே சென்று அந்த காரை வழிமறித்து நிற்பதும், அதிலிருந்து ஒரு நபர் அந்த பெண்கள் இருக்கக்கூடிய காரை நோக்கி ஓடி வர போன்ற காட்சிகளும், அதன் பின்னே அவர்கள் ரிவேர்ஸ் எடுத்து பின்னோக்கி அந்த காரை செலுத்த முயன்ற போது மகேந்திரா தார் அந்த வாகனம் அந்த காரை வழிமறித்து பின்னால நிற்கக்கூடிய காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது. காரில் பயணித்த பெண்களை மற்றொரு காரில் இளைஞர்கள் துரத்திய சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தான் இவை. கிழக்கு கடற்கரை சாலையில் முட்டுக்காடு அருகே பெண்களின் காரை மறித்து இளைஞர்கள் அத்துமீறிய முயற்சிய வீடியோ காட்சிகள் காலையில வெளியான நிலையில காணத்தூர் சிக்னல் அருகே இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் அந்த பெண்களின் காரை அவர்கள் துரத்தி சென்று சஃபாரி காரின் வேகமாக சென்று முன்பக்கமாக அந்த காரை நடுசாலையை நிறுத்திய பிறகு அதிலிருந்து ஒரு வாலிபர் அந்த பெண்களுடைய காரை நோக்கி வருவதும், பின்னாலே அந்த பின்னோக்கி அந்த காரை அவர்கள் சென்று தப்பி செல்ல முயன்ற போது மற்றொரு கார் தார் வாகனமானது அந்த காருக்கின் மற்றொரு பகுதியில் சாலை நடுவே நிறுத்தி அந்த காரை வழிமறிப்பதும், அதன் பின்பாக அவர்கள் சுதாரித்துக் கொண்டு அவர்கள் தப்பி செல்வது போன்ற காட்சிகள் தான் இந்த சிசிடிவியில் பதிவாகி இருக்கிறது. அவ்வாறு தப்பித்து 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டின் அருகே அவர்கள் சென்ற போதிலும் விடாமல் இந்த சொகுசு காரில் சென்ற நபர்கள் அவர்களை வழிமறைத்து கார் கண்ணாடிகளை இறக்குமாறும் அவர்களை மிரட்டக்கூடிய காட்சிகளும் பதிவாகி இருக்கிறது. அதன் பின்பாக அவர்கள் தங்கள் வீட்டின் அருகே வந்ததாகவும் வீட்டில் இருக்கக்கூடியவருடன் தகவல் தெரிவித்திருப்பதாகவும், மேலும் காவல்துறைக்கு காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிப்பதாக கூறிய பின்பர் தான் அந்த இளைஞர்கள் அங்கிருந்து சென்றிருக்கிறார்கள். தற்போது 2 கார்களிலும் அவர்கள் பெண்கள் பயணம் செய்த காரை நடுவில் நிறுத்தியபடியும் முன்னால் ஒரு காரும் பின்னால் ஒரு காரும் வழிமறைத்து அவர்களை அடிப்பது போல பாயக்கூடிய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அது கருப்பு டிஷர்ட் அணிந்த ஒரு வாலிபர் அந்த முன்னால் இந்த சஃபாரி காரிலிருந்து இறங்கி அந்த பெண்கள் இருக்கக்கூடிய காரை நோக்கி ஓடி அந்த கார் கண்ணாடிகளையும் கதவுகளையும் அடிக்கக்கூடிய காட்சிகளும், அதே போல அவர்கள் பயத்தில் அச்சத்தில் அலறியபடியே பின்னாலே காரை எடுத்து செல்லும் போது பின்பக்கமாக அந்த தார் காரை நடு சாலையை நிறுத்தி அதை மடக்கி நிறுத்தக்கூடிய சிசிடிவி காட்சிகளும் வெளியாகிறது. இது தொடர்பான சிசிடிவி காட்சி அடிப்படையில் தற்போது காணத்தூர் போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட இளைஞர்களை தேடும் பணியிலும் அந்த 2 வாகன எண்ணை வைத்து அந்த கார் யாருடையது என்பது குறித்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள்.